நேர்களே வணக்கம். மற்றொரு நேர்களே வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் ஒரு தடை அரசியல் சூறாவளியை கிளப்பியிருக்கிறது. இந்த அரசியல் புயலுடைய மையம் மகாராஷ்டிரம். சமீபத்தில் வந்த இது போன்ற அரசியல் புயல்கள் அங்கேதான் மையம் கொண்டன அப்படிங்கிறது நேர்கள் அறிவீர்கள். அப்படி என்ன அரசியல் சர்ச்சை என்று பார்க்கும் பொழுது, ஜெயின மதத்தினர் பருஷன் அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இந்த சமயத்துல 4 நாட்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் சில இறைச்சி விற்பனைக்கு, ஸ்லாட்டர் செய்வதற்கு, இறைச்சி வெட்டுவதற்கு, விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது. இது ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களிலும் இது பிரதிபலிக்க, இது ஒரு ஹிந்துத்துவ திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்களுடைய தனி மனித உரிமை, அங்க இருக்கக்கூடிய இறைச்சி உண்பவர்களுடைய தனி மனித உரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. மீண்டும் ஒரு அரசியல் சர்ச்சை. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விவகாரத்திலேயே இருவேறு தீர்ப்புகள். ஒரு தீர்ப்பு மகாராஷ்டிரால, இன்னொரு தீர்ப்பு காஷ்மீர்ல வருது. இதுதான் மீண்டும் சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. இறைச்சி விற்பனைக்கு தடை மதவாதமா, மனிதாபிமானமா? விவாதிப்போம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். மும்பை இந்தியாவின் வர்த்தக தலைநகரம். பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 8 நாட்கள் ஜெயின பெருமக்கள் நோன்பு நோட்கவிருக்கிறார்கள். அதனால 4 நாட்களுக்கு இறைச்சி விற்க தடை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகள் மட்டும் போராட்டத்தில் குதிக்கல, ஆளும் கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் சிவசேனாவும் போராட்டத்தில் குதித்தது. முக்கியமான இறைச்சி கடைகளில் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறைச்சி கடைகள்ல இறைச்சி விற்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தடையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவசேனா உள்ளே இறங்கினதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு பக்கம் இருக்கையில, பாம்பே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி தடை போட்டிருக்கீங்க, மீனுக்கு மட்டும் தடை போடல, இறைச்சிக்கு மட்டும் தடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைச்சி அப்படிங்கிறது அறுக்கப்பட்டு, அதாவது துன்புறுத்தி அறுக்கப்பட்டு பின்பு வெட்டப்பட்டு விற்கப்படுகின்றது. மீன் அப்படி கிடையாது, தண்ணியில இருந்து எடுத்த உடனே செத்து போயிடுது, அதன் பிறகு வெட்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால அதுக்கு நாங்க தடை போடல, இதுக்கு மட்டும் தான் தடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கும் நிறைய பேர், நிறைய கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்பொழுது என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தடை உண்மையில் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். மகாராஷ்டிராவில் 1994 கொண்டு வரப்பட்டது. அப்போ 2 நாள் தடையாக இருந்தது. 10 வருஷம் பொறுத்து 4 நாள் தடையாக மாறிவிட்டது. காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது என்ற கேள்வியை முன்வைக்கும் போது, இறைச்சி விற்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் அது அமலில் கிடையாது, நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா விற்று கொண்டிருந்தோம். ஆனால் பாஜக மகாராஷ்டிராவில் அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பீஃப் பேன் கொண்டு வந்தாங்க. அதாவது மாட்டு இறைச்சியை நிரந்தரமாக விற்க தடை கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அடுத்த கட்டமாக இந்த 4 நாட்களுக்கு மற்ற இறைச்சிகளும் விற்க தடை அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதில் வேற ஏதோ தெரிகிறது, இதில் வேற ஏதோ சாயம் தெரிகிறது, அதனால இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சி விற்பனையாளர்கள் ஒரு பக்கம் சொல்லி வராங்க. இன்னொரு புறம் மகாராஷ்டிரா மட்டுமல்ல, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத் போன்ற பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களும் இந்த தடையை அமல்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த விவாதம் எழுந்திருக்கிறது. நேர்களே, விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய திரு நாராயணன் அவர்கள். அதே போல இது தேவையற்ற அரசியல் சர்ச்சை இதில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்வை கொண்ட அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் சுவாமி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய செல்வி ஜோதிமணி அவர்கள் இணைகிறார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவர் போன்றே இந்த ஒரு விஷயத்துல ஒரு ஹிந்துத்துவ திணிப்பு இருக்கிறது, தனி மனித உரிமையில, சுதந்திரத்துல அரசு தலையீடு அப்படிங்கிற பார்வை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு பாலு அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு பிரகாஷன் சுவாமி அவர்களுக்கு தான். என்னுடைய தட்டில், இந்த நாட்டுடைய பிரஜைகளுடைய தட்டில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை? இறைச்சி சாப்பிடுவது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குற்றம் அல்ல. இதை சாப்பிடறதுக்கான உரிமை, எதையும் சாப்பிடறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. இதுல அரசாங்கத்துக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. இந்த டிபேட்டே அரசியல் ஆயிடுச்சு. நான் இந்த டிபேட்டை சொல்ல, மகாராஷ்டிரா நடக்கிற டிபேட் என்ன 1964 இருந்து இருக்கு. சரத் பவார் வேலிடேட் பண்ணிருக்காரு ரெசல்யூஷன் 469/1994. நீங்க சொல்லலாம் அப்பெல்லாம் என்போர்ஸ் பண்ணல, இப்பதான் என்போர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது பின்னணி பாத்தீங்கன்னா ஓட் பேங்க் இல்ல. ஏன்னா ஜெயினர்களும் சமணர்களும் இந்தியாவில் ரொம்ப குறைஞ்ச ஒரு சதவீதத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயித்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண முடியாது.
இது அவங்களோட உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பளிக்கும் ஒரு எண்ணம். என்ன ஜெயினர்கள் ஒரு சைசபிள் ஓட் பேங்க் குஜராத், ராஜஸ்தான் அங்கிருந்து அங்க வந்து புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய ஜெயினர்கள் ஓரளவு கணிசமா இருக்காங்க. பட் ஆனாலும் அது ஒரு அரசியல் நோக்கம் பார்க்கப்படுகிறது, கன்சல்டேட் பண்றதுக்காக. ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு மது கடையில மூடுறோம், வள்ளலார் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எரிச்சி வேணாம்னு சொல்றோம். இது எதுக்குன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு முயற்சி. அதே மாதிரி ஜெயினர்கள் நடந்து போகும்போது கூட பூச்சியை மிதிக்காம தள்ளிட்டு தான் போவாங்க. நீங்க பாத்திருக்கீங்க, அந்த ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட உள்ள ஒரு மதத்தினருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இந்த பேன் போட்டிருக்காங்க. அது இல்லாம பிஷ் கிடையாது, அவங்க கிளீனா சொல்லிருக்காங்க. இந்த பேன் வந்து ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் has approved in a judgment on 14/3/2008. அதுக்கு மேல பண்றதெல்லாம் ஜைனர்கள் அஹிம்சையை மதிப்பவர்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அஹிம்சையை ஒரு மிகப்பெரிய தங்களுடைய மதத்துடைய கோட்பாடாக வைத்திருக்கிறாங்க. அதே வேளையில அந்த மதமும் சரி அந்த மதத்தினரும் சரி தங்களுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாதுங்கிறது அந்த மதத்திலே அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜைனர்கள் அந்த இதுல வந்து சாஃப்ட் ஆகணும்னோ இல்லாட்டி அவங்க மேல இம்போஸ் பண்றதுங்கிறது ஏற்புடையதல்ல. அவங்களுடைய வியூஸ இன்னைக்கு ஒரு 4 நாளோ 8 நாளோ 2 நாளோ இதை சாப்பிடுற வழக்கம் கொண்டவங்க மேல ஏன் திணிக்கணும்? இல்ல, இது ஒரு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ரிலிஜன். இந்தியா இஸ் வாலண்டரியா நீங்க நான் யார் வேண்டுமானாலும் அந்த மதத்துக்கு ரெஸ்பெக்ட் செய்யும் வகையில அன்னைக்கு மாமிசத்தை தவிர்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ரம்ஜான்ல நோம்பு இருக்கும் பொழுது நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். வாலண்டரியா செய்வது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அரசாங்கம் தடை, விற்பனைக்கு தடை, வெட்டுவதற்கு தடை அப்படின்னு மற்ற நாட்கள் ஏற்புடையதா இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல செய்யும் பொழுது பாஜக கொண்டு வரலையே. இப்ப பாஜக முன்னாடி காங்கிரஸ் சிவசேனா ஆதரிச்சது, அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரல. இது அரசாங்கத்துடைய வேலையா? எதை சாப்பிடணும், என்னைக்கு எதை சாப்பிடணும், என்னைக்கு எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய உரிமையா? இது அரசாங்கத்துடைய டிஸ்கிரிஷன். இன்டைரக்டா we are blaming the BJP government for the ban. பிஜேபி தான் முதல்ல கொண்டு வந்ததுன்னு சொல்லல, காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கலாம், என்சிபி கொண்டு வந்தது. 1964 இருந்து இந்த ஒரு பிரின்சிபல் இருக்கு, கடைபிடிக்கப்படுது. மற்ற மாநிலங்கள் இருக்கு. இது போன்ற பல உதாரணங்களை பல மாநில அரசாங்கங்கள் கொண்டு வந்ததை சுட்டி காட்ட முடியும். ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு தட். இது அரசாங்கத்துடைய வேலையான்னு கேட்கிறேன். இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய மத நம்பிக்கைக்கு ஊறு விளைக்காத வகையில் செய்யும் ஒரு ஏற்பாடு தான் அப்படி நான் கருதுறேன். ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பேன் கிடையாது, கேரளால கிடையாது, மற்ற ஸ்டேட்ல கிடையாது. அந்தந்த ஸ்டேட்ல நீங்க சொல்ற அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிலயும் இருக்கேன். தமிழ்நாட்டிலும் வள்ளலார் தினத்துக்கு இருக்கு, பர்யூஷன் பர்வா கிடையாது. பர்யூஷன் பர்வா செலிபிரேட்டட் ஒன்லி நார்த் இந்தியா. எதற்காக அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். திருவள்ளுவர் தினம், வள்ளலார் தினம், மகாவீர் ஜெயந்தி பண்றாங்க. இப்ப வள்ளலார் தினத்துக்கு நீங்க கொஸ்டின் பண்ண போறீங்களா? மகாத்மா காந்தி அதோடைய அடிப்படையை தான் கேட்கிறேன். அடிப்படை பேசிக்கா அந்த ஒரு வள்ளலார் போன்ற ஒரு தியாகிகள், ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஒரு நாள்லயாவது புலால தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர இதுல ஒண்ணு இதனால வாலண்டியரா செய்வதனால ஏத்துக்க முடியும். நிச்சயமா அது ஒரு நல்ல கோட்பாடு. வெஜிடேரியனிசம் உலகெங்கும் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கு, அதை ஏற்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா when I have a choice, அதை நான் ஏற்கிறதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் ஏன் அங்க வரணும்? என் தட்டுல அரசாங்கத்துக்கு என்ன? ஒரு நாள்ல வந்து விடுறதுனால ஒண்ணு தவற ஏற்பட போறது இல்லையே அப்படின்னு சொல்லுங்க. என்னோட 4 நாள் 8 நாள் அப்படின்னா 4 நாள்னே வச்சுப்போம். அதை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதை வந்து பழக்கமா கொண்ட மக்கள், இப்ப பந்து நடக்கிறது, கடையை மூடுறாங்க, பிசினஸ் கட்டு போகுது. இல்ல, ஒரு பந்து நடக்கும் பொழுதும் கூட அரசாங்கத்துடைய பார்வை என்ன? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறது? அரசாங்கம் பந்து ஆதரிக்க கூடாது, பந்துக்கு துணை போகக்கூடாது. ஏன்னா அரசாங்கத்துடைய வேலை அதுவும் இல்ல. அரசாங்கத்துடைய வேலை எல்லாருக்கும் ஃபெசிலிட்டேட் செய்து தருவது. இந்த மாதிரி ஒரு பேன் இம்போஸ் பண்ணுவது அரசாங்கத்துடைய வேலையா? இல்ல, இந்த பேன் வந்து இது பேன் சொல்றதை விட அந்த மதத்தினருக்கு மதிப்பு கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் எப்படி தான் பார்க்கணும். நான் அந்த அடிப்படைக்கு வரேன். காங்கிரஸ் பிஜேபி வாதங்களுக்கு பிறகு வரேன். லெட் மீ கெட் டு தி ஃபண்டமெண்டல்ஸ். தீபாவளி அன்னைக்கு லீவ் விடுறோம் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுறோம், எல்லாருக்கும் லீவ் விடுது அப்படின்னா, இது வந்து இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை அல்ல, மற்ற மதத்தினருக்கு எதிரான ஒரு விஷயம் அல்ல.
அதே போல ரம்ஜானுக்கு லீவ் விடுறோம்னா மத்த மதங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. அதே போல இந்த ஒரு விஷயத்தை ஜைன மதத்துக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்காக இந்த ஒரு 4 நாட்கள் 2 நாட்கள் 1 நாள் அரசாங்கங்கள் இப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறது இன் பிரின்சிபல் எப்படி தப்பா பார்க்க முடியுங்கிற ஒரு வாதம் இருக்கு. இல்ல இதுல என்னன்னா இந்தியா இப்ப நீங்க தீபாவளி பொங்கல் மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நம்ம ஓணத்துக்கு லீவ் விடுறோம். அது உள்ளூர் இது இல்லாம மகாவீர் ஜெயந்திக்கு விடுறோம். உள்ளூர் ஹாலிடேக்கள் இருக்கு. அது இல்லாம லோக்கலா வந்து நீங்க ஓணம் கூட பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து உள்ளூர் ஹாலிடேவா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. குறிப்பா கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து அதிக எண்ணிக்கை இருக்கிறனால உள்ளூர் ஹாலிடேவா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை என்ன, இந்தியா வந்து நீங்க மொத்தமா மத்த நாடுகளோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது மிகப்பெரிய, இது வந்து ஒரு ஹோமோஜினஸ் சொசைட்டி கிடையாது. ஆயிரக்கணக்கான இனங்களும் மதங்களும் நம்பிக்கைகளும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு ஊரா இருக்கு. இங்க காம்ப்ளெக்சிட்டி தான் நமக்கு வந்து எது இந்திய ஜனநாயகத்தை உலக அளவில் மதிப்பும் மரியாதையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, பல்வேறு இனங்களை மதங்களை சேர்ந்த மனிதர்கள், சமூகங்களை சேர்ந்த மனிதர்கள், மொழி பேசுபவர்கள், கலாச்சாரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றாக இருக்கிற ஒரு தேசம்ங்கிறது தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல். அதுல என்ன நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நம்மளா விரும்பி பண்றது அப்படின்னு. அது எனக்கு இருக்கிற ஒரு ஜெயின் நண்பர் இங்க இருக்கிற ஒருத்தர் கவனத்துக்கு, பீகார்ல வந்து இது வந்து எல்லா மக்களாலும் விரும்பி இது ஏற்றுக்கொள்ளப்படுது. பீகார்ல வந்து இந்த குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் அப்ப நீங்க எந்த சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தா மக்கள் மத்தியில் அதை திறக்க மாட்டாங்க. அந்த கடையை மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு மக்கள் இன்னொரு மக்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை. அங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மதத்துக்கு இருக்கிறவங்க அது ஜெயின் மக்களும் திருப்பி பண்ணுவாங்களா இருக்கும் பீகார்ல. அப்படி ஒரு கலாச்சார இணக்கம் என்பது தானா வரணும். இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா வரணும். சரி, நீங்க ஏன் இம்போஸ் பண்ணீங்க? 94ல ஏன் இம்போஸ் பண்ணப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்னைக்கு போடப்பட்டது போல ஏன் ஆர்டர் போடப்பட்டது? தானா வரணும்னு விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு நீங்க பிரீச் பண்றீங்க, விமர்சனம் செய்றீங்க, தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல 64 94ல 64ல அந்த ஆர்டர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணப்படுது. 64ல முதல்ல வருது, அது 2 நாளா நீட்டிக்கப்படுது. ஒரு நிமிஷம், 2004ல இன்னும் நீட்டிக்கப்படுது. என்னை பொறுத்தவரைக்கும் இன் பிரின்சிபல் இது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஏபி எனி அதர் பார்ட்டி அவங்க வந்து இதை பண்ணக்கூடாது. ஏன் அதை நீங்க பண்ணிட்டு தொடக்கிட்டு இன்னைக்கு விமர்சனம் செய்யும் போது அரசியல் இல்லாம வேற என்ன சொல்றது? இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது இல்ல. ஏன் இது பிரச்சனை ஆகுது? இல்ல ஹரி ஒரு நிமிஷம், ஏன் இது பிரச்சனை நான் சொல்றேன். இப்ப இந்த 15 மாதங்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் எல்லாமே விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இந்த 15 மாதங்களுக்கு முன்பு 10 வருஷமா தொலைக்காட்சிகள் விவாதம் நடக்கிறப்போ நீங்க வந்து வேற ஒரு பொருளாதார மாற்றங்கள், மிகப்பெரிய நம்பிக்கைகள், அரசின் மீதான விமர்சனங்கள், இந்த மாதிரியான விஷயம், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 15 மாதத்துல கர்வாப்சி, நீங்க ஆர்டிகல் 356 பேனு, இந்து பெண்கள் எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கலாம். அதாவது நீங்க ஒரு நாட்டின் வளர்ச்சியில் இருந்து விலகி செட் பண்ணப்படுறதுக்கான அஜெண்டாக்கள் இதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது இதே பேன் இல்ல ஒரு நிமிஷம் இத பத்தி சொல்லும்போது ஒரே நிமிஷம் நீங்களும் செஞ்ச ஒரு விஷயம் நீங்க செஞ்ச பொழுது அது வந்து ஒரு சரியான விஷயமாகும். இன்னைக்கு அதே விஷயத்தை நீட்டிச்சு இவங்க செய்யும்போது தப்பாயிடுமா? ஒரு சின்ன விஷயம் இருக்கு. மகாராஷ்டிரா கார்பரேஷன் ஒரு முனிசிபல் பாடி. இப்ப அது பண்றதுக்கு ஒரு 5 ஸ்டேட்ல அவங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? ஒண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இந்த ஜெயின் இஷ்யூ நான் வரேன். ஒரு நிமிஷம், லெட் மீ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஏன் செய்யப்பட்டதுன்னு லெட் மீ ஃபினிஷ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் இது பிரச்சனை? This is also important. இல்ல, that is also important. I already answered. Irrespective of a party, you have to stick with the individual rights. அதுல ஒண்ணு மாற்று செஞ்சதுனால you lose the moral right. இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. இப்ப இந்தியாவெங்கும் வந்து ஒரு கட்சி இத வந்து ஒரு அஜெண்டாவா எடுத்து செஞ்சு, இதுல அஜெண்டா ஏன் பிரச்சனை நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த ஜெயின்களுக்கு இப்ப எங்கேயுமே வந்து ஜெயின் கம்யூனிட்டி இப்ப ஒரு விரதம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு சுய பரிசோதனைக்கு தான் விரதம் இருக்கிறோம். இதுக்கு புத்தர் வந்து தெளிவா சொல்றாரு. நீங்க வந்து நீங்க பிச்சை எடுக்க, அதாவது அவங்க வந்து தொடர்ந்து மக்களிடம் இறந்துண்ணும் பழக்கத்தான் வச்சிருக்காங்க. அவங்க இறந்து உண்ண நீங்க போறப்ப உங்களுடைய ஓட்டுல வந்து ஒரு நான்வெஜ் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க அந்த வீட்டுடைய காணிக்கைன்னு எடுத்து சாப்பிட்டுருங்க. அந்த ஆடு உங்களுக்காக அதுதான் மகாவீரர் புத்தர் அந்த லெவல்ல தான் மதங்களை பேசுறாங்க. ஆனா இதுல ஜெயின் கம்யூனிட்டி கிடைச்ச இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை. டாக்கரேஸ் அத வந்து ஹிந்து வெர்சஸ் ஜெயினா திருப்புறாங்க. நீங்க ஒரு வேர்டு சொன்னீங்க, இது இந்துத்துவத்துக்காகத்தான் இது பண்றாங்க. இந்துத்துவமே அப்ப இந்து யாருங்கிற கேள்வியை தாக்கரேஸ் அங்க எழுப்புறாங்க. அவங்க வந்து முஸ்லீம்களை பத்தி பேசவே இல்லை. ராஜ் தாக்கரேயும் நீங்க உத்தவ் தாக்கரேயும் தெளிவா இது இந்துக்கள் வெர்சஸ் ஜெயின் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. நான் ஏன் இது சொன்னா, இது ரொம்ப டிவைசிவ் பாலிடிக்ஸ். இதுல ஜெயின்ஸும் உள்ள போகல. இந்த மாதிரியான இந்த ஹிந்துஸ் வெர்சஸ் ஜெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மைனாரிட்டியான ஜெயின் பக்கம் நிற்பது உங்களுடைய பிரதான அரசியல் எதிரி பாரதிய ஜனதா.
இல்ல இன்னைக்கு அவங்க ஐசோலேட் ஆகிருக்காங்க. நான் என்ன அப்படி சொல்றேன்னா இப்ப எல்லாம் இப்ப ஒரு சின்ன இது சொல்றேன். நீங்க இது ஹிந்துஸ் வர்சஸ் ஜெயின் அப்படின்னா ஒரு இயல்பான புரிதல் என்ன வரும், பாஜக ஹிந்துக்களுக்காக. ஆனா இந்த விஷயத்துல இந்துக்களுடைய மாமிசம் உண்ணக்கூடிய இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி அவங்க எதிர்பார்க்க அவங்க கூட்டணி கட்சியான பிஜேபி அது அவங்க எதிர்பாராத ஒரு டிஃபால்ட்டா நடந்த ஒரு விஷயம். அது அவங்க எதிர்பார்க்கல. இது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து கூட்டணி கட்சி தெரியாதா, கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி இப்படி ஒரு ட்விஸ்ட் இதுல கொண்டு வருவாங்க. ஏன்னா அங்க வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் அடுத்து இருக்குது. பிரச்சனை வந்து இவங்க ஜெயின் ஏதாவது ஒரு மதத்தை காப்பாற்றுவது, ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவது, ஜெயின்ஸை காப்பாற்றுவதே அல்ல அப்படிங்கறது. எப்படி பதில் சொல்ல போறீங்க? இல்ல இது ஒரு எதிரானவர் சொல்றாரு. இன்னொரு விமர்சனமும் இருக்குது. இது வந்து திட்டமிட்டு நீங்க ஜெயின் பக்கம் இல்லங்க நாங்க இந்துக்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்குது. இதுல சிவசேனா கூட ஏன் ஒரு விஷயத்த மாமிசம் உண்றவங்க மேல திணிக்கணும்? அதுவும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய நாட்களை தாண்டி அதிகமான நாட்கள் இந்த மாமிசம் விற்பனைக்கு தடை வருகிறது அப்படிங்கும் போது இது வந்து அரசாங்கம் அதீதமாக செல்கிறது அப்படின்னு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டும் கூட பார்வை கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்துல நம்முடைய சலீம் சொன்னது போல இந்த தடையானது 4 நாட்களுக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சலீமனுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க உரை. இது அமலுக்கு வரவில்லை அப்படி என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் சட்டத்தை ஏற்றி 2 நாட்கள்ல இருந்து நீட்டிச்சு அதிகம் 2004 இருந்து அதற்கு பிறகு அதை நீட்டிக்கிறீங்க. ஹரி 1994 2 நாள் 2004 இருந்து சட்டப்படி 4 நாட்கள் தடை இருக்கிறது. நான் அதுக்கு ரெக்கார்டு கொடுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டம் போடுறாங்க தடைன்னு சொல்றாங்க, ஆனா அதை நான் அமல்படுத்தல. ஆனா இப்ப வந்து சட்டத்தை அமல்படுத்த கூடாதுன்னு ஒரு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதான எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இருக்கிற சட்டத்தை அமல்படுத்த கூடாதுன்னு சொன்னா புரியுற மாதிரி சொல்றேன். நானு நம்முடைய சென்னையில கூட பல சட்டம் இல்ல, ஏதோ அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லிருக்கக்கூடிய சட்டம் இல்ல, ஒரு மியூனிசிபல் கார்பரேஷன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி செயல்பாட்டுக்கு வரும். ஒரு சாலையில வந்து நோ என்ட்ரி போர்டு வச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. சரி, ஆனா மக்கள் வந்து அந்த சாலையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, வந்துட்டு இது நோ என்ட்ரி, இதுல போக கூடாது, நான் சட்டத்தை மதிப்பவன், யாரும் சட்டத்தை மீறாதீர்கள் சொல்றாங்க. இது தவறா? நான் கேட்கிற கேள்வி இவ்வளவுதான். நீங்க ஏற்கனவே உள்ளதுதான் இது. தவிர 2014 சென்ற வருடம் கூட டிராபிக் ஜாம் நீங்க வந்து நோ என்ட்ரி டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ரோட பிளாக் பண்றதுக்கு சமானம். ஹரி, நான் சொல்றது சட்டம். ஒரு ரோட்ல ஒரு சாலையில எதற்காக அரசாங்கம் என்னுடைய உணவு தட்டுக்கு வரணும், என்ன சாப்பிடணும், இந்த நாள்ல என்ன சாப்பிடணும், இன்னொரு நாள்ல என்ன சாப்பிடணும் முடிவுக்கு வரணும். அவங்க வாலண்டியரா அதை செய்யலாம். சிறுபான்மை மக்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள், சரி, சிறுபான்மையினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், ஓகே, நாங்கள் மதசார்பற்ற தன்மை கொண்டவர்கள் என்று நீட்டி முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்கள் தங்களுடைய பாதையிலிருந்து தவறிவிடுகிறார்கள் என்ற அர்த்தம். ஒருவேளை ஜெயின் என்கின்ற அந்த இனத்தை சிறுபான்மை இனமாக தேர்தலில் அறிவிச்சாங்க காங்கிரஸ். சிறுபான்மை இனம் இதை அடிப்படையா கொண்டு ரமதான் மாதத்துல நீங்க நாட்டுல எங்கேயும் பார்க் இருக்கக்கூடாது, இன்னும் எல்லாம் இந்த பாஸ்டிங் இருக்கணும், அதே போல பல்வேறு அவங்களுக்கு விரும்பின கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா கண்டிப்பாக அவங்க கோரிக்கையை வச்சா கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க 8 நாள் கேட்கல, 2 நாள் 4 நாள்ன்றது தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வர விஷயம். நீங்க அதெல்லாம் 4 நாள் இல்லன்னு சொல்லவே முடியாது. சட்டம் இருக்கிறது 2004 இருந்து. இப்ப காங்கிரஸ் வந்து நீங்க அந்த சட்டத்தை அமல்படுத்த இருக்கிற சட்டத்தை ஏன் அமல்படுத்துகிறீர்கள் என்று கேட்பது மிக மிக தவறான வாதம். இது சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு முடிவு, அரசாங்கத்துடைய முடிவு. அந்த முடிவு பற்றி உள்ளாட்சி முடிவு பற்றி தான் கேள்வி வருது. நீங்க ஒரு வேலிடான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப மத்த சிறுபான்மையின மதத்தை சேர்ந்தவங்க நாளைக்கு வந்து நீங்க எல்லாரும் பாஸ்டிங் இருக்கணும் 30 நாள் சொன்னா அவர் கன்சிடர் பண்ணுங்கிறாரு. அவர் கன்சிடர் பண்ணலாம். என்னால 30 நாள் முடியாது, நான் இருக்கிறது இல்ல.
கேக்குறாங்களா அந்த விஷயம் இவங்க கேட்டிருக்கிறாங்க. இவங்க ஐயா வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எப்படி நீங்க அவங்க கேட்கல? அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா அகிம்சை மற்றும் கருணை விஷயம் ரொம்ப சிம்பிள். அகிம்சை கருணை பல முக்கிய பிரமுகர்கள் மெம்பர்ஸ் எல்லாம் எங்களுடைய மதம் அப்படிங்கிறது அகிம்சையை சொல்லுது. அதே சமயத்துல எங்களுடைய கோட்பாடுகளை உணவு பழக்கத்திலிருந்து பல விஷயங்களை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாதுங்கிறதையும் அதுதான் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன் ஜோதிமணி ஒரு நிமிஷம். அதாவது இப்போ ஜோதிமணி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, நாம திணிக்க கூடாது அப்படின்னு. இப்போ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது இருக்க கூடாது அப்படின்னு அரசு ஆர்டர் போடுது, கடையை மூட சொல்றாங்க. ஆனால் ஒரு தனி மனிதன் எனக்கு மது வேண்டும் நீ யார் என்ன கேட்கறதுன்னு அரசாங்கத்தை கேட்க முடியுமா? முடியாது. இல்ல கேட்கறாங்களே இல்ல, கள்ள மார்க்கெட்ல வாங்குவாங்க, வேற விஷயம். இங்க இறைச்சி உண்பதற்கு தடை இல்லை. அந்த 4 நாள் அந்த சமுதாயம் கேட்கிறாங்க, எங்களுடைய கோட்பாடுகளை இதை சொல்கிறது, எங்களுக்காக இதை விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போகணும். முடியாதுன்னு சொன்னாக்க அது ஒரு தவறான வழிகாட்டுதலை ஏற்படுத்துகிறதுன்றதுதான் நம்ம ஒரு சுருக்கமான ரிபட்டல் ஒரு சிறிய இடைவெளி கொண்டிருக்கிறது. இல்ல ஒரு சிம்பிளா இப்ப பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல வர பிரிடாமினன்டா அது அசைவம் சாப்பிடுற பெல்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல திங்கக்கிழமை சனிக்கிழமை சோமவாரம் அப்படின்னு விரதம் இருப்பாங்க. அப்ப நாங்க போற கோயில்களை ஒட்டி குலதெய்வ கோயில் ஒட்டி திங்கக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அன்னைக்கு மட்டன் சாப்பிட முடியாது. பெண்கள் பெரும்பாலும் விரதம் இருப்பாங்க, ஆண்கள் இருக்கிறதுல சின்ன வசதி இருக்கிறதுல பெண்களா இருந்தாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்து அப்பெல்லாம் சாவக்கட்டு பயங்கரமா இருக்கும். திடீர்னு வந்து நீங்க சாட்டர்டே அன்னைக்கோ திங்கக்கிழமை அன்னைக்கோ கோச்சம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்கோட ஒரு பின்பகுதியில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து நீங்க தனியா ஆச்சு சமைச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் எங்க அம்மாவுடைய விரதத்தை நான் மதிக்கலின்னு அர்த்தம் கிடையாது, எங்க அக்காவுடைய விரதத்தை எங்க அண்ணன் மதிக்கலின்னு அர்த்தம் கிடையாது, எங்க அம்மாவுடைய விரதத்தை எங்க அப்பா மதிக்கலின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நாங்க சாப்பிடுற ரைட்டை வந்து எங்க அம்மாவோ எங்க அக்காவோ இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நான் சாப்பிடுறதான் எங்க அக்கா சாப்பிடணும்னு சொல்றதுனாலதான் எங்க அக்கா மேல எனக்கு அன்பு இருக்குதுன்னு சொன்னா அது என்ன மாதிரியான இன்னொரு சகோதர மதம் அந்த மதத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு நல்ல அடிப்படையில் அரசாங்கமோ எல்லாம் சேர்ந்தோ இல்லாட்டி ஒரு உள்ளாட்சி அமைப்போ செய்தால் என்ன தவறுங்கிற ஒரு பார்வையும் அரசாங்கம் திணிக்க இது போன்ற முடிவுகளை திணிக்க உரிமை கொண்ட அமைப்பா. மேலும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்று இதே விவகாரம் கோர்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்தது. அது பற்றியும் பேசுவோம், விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாங்க. மகாராஷ்டிரால ஒரு அரசியல் சூறாவளி மையம் கொண்டு குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களிலும் போய் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவுக்கு. அதாவது ஜெயின் மதத்தினர் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, விரதம் கொண்டாடுறாங்க, விரதம் அனுசரிக்கிறாங்க. இதை முன்னிட்டு 4 நாட்களுக்கு இறைச்சி விற்பனைக்கு, இறைச்சி வெட்டுவதற்கு தடை வருகிறது. இது பெரிய விமர்சனத்தை கொண்டு வருகிறது. இது வந்து ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவை திணிக்க முற்படுகிறது பாரதிய ஜனதா அப்படிங்கிற விமர்சனத்தை கொண்டு வருகிறது. இது தேவையற்ற சர்ச்சையா? அரசாங்கம் எல்லாருடைய உணவு பழக்கங்கள்ல கை வைக்கக்கூடிய உரிமை கொண்டதா? என்னுடைய தட்டில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அல்ல ஒரு இயல்பான நல்லிணக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த சமயத்தில் அரசியலாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கொஸ்டின் எழுந்திருக்கிறது. திரு பாலு அவர்கள் இணைகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த ஒரு ஜைன மதத்தினருடைய கோரிக்கையை ஏற்று தடை வருவது ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு ஹிந்துத்துவ அரசியல் நினைக்கிறீங்களா? அதை எதிர்ப்பது அரசியல் நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு எங்கேயோ மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது என்று நாம் இதை ஒதுக்கி வைத்து விட முடியாது. இந்த மாமிசம், அதாவது மாட்டுக்கறி தின்பது என்ற ஒரு பிரச்சனையை ஒரு விரிந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம் நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் அடிப்படை கோட்பாடை கொண்டது. அதுதான் இந்த தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்தியா என்று சொன்னால் ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. பல சமூகம், பல மொழி, பல இனம் கொண்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாடுதான் இந்தியா. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்னவென்றால், முகப்பில் பிரியாம்பிள் சொல்லுது, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீவ், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு குடிமகன் ஒன்றின் மீது நம்பிக்கை வைப்பதற்கும், அதை வழிபடுவதற்கும், அதை நம்புவதற்கும்
அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், ஒருவன் எதை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவன் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். அதற்கான அனைத்து பாதுகாப்புகளையும் ஒரு சட்டம், ஒரு அரசு உருவாக்கி. அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுறீங்க. இந்த அடிப்படை உரிமைகள் கூட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டது. நான் சொல்றது இல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதே போல இந்த ஒரு பேன் சார்ந்த ஒரு வழக்கு, இது வந்து ஜெயின மதத்தினருக்காக மத்தவங்க இறைச்சி சாப்பிடக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு ஆர்டர் சரியா அப்படின்னு மார்க்கண்டேய கட்சி முன்னாடி வருது. அவர் என்ன சொல்றாரு, அடிப்படை உரிமைகள் கூட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டது. ஆகிய காரணத்தினால இது தவறல்ல. இந்த மாதிரி இதுக்கான ஒரு பேன் வருவது அப்படிங்கிறது அந்த மதத்தினருடைய உணர்வுகளை மதித்து வருவது அப்படிங்கிறது நல்லெண்ணத்துக்கு வழிவகுக்கும், தவறல்லன்னு மார்க்கண்டேய கட்சி சுப்ரீம் கோர்ட் ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஜெயின் அவர்களுடைய மத வழக்கப்படி அவர்கள் புலால் உண்ணாமல் இருப்பது, அதை பரப்புவது என்பது அவருடைய கோட்பாடாக இருக்கலாம். சரி, இதே இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய அந்த ரம்ஜான் போன்ற விழாக்களில் இந்துக்கள் சென்று அவர்களுடைய விழாவிலே கலந்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சை அருந்துவது என்பது ஒரு சகோதர நல்லிணக்கம். ஆனால் நாங்கள் விழா நடத்துகிறோம், எங்களுடைய ஜெயின் பண்டிகையின் போது நீங்கள் உணவு உண்ணக்கூடாது என்று சொல்வதுதான் அடக்குமுறை, தவறு. இந்தியாவை ஒரே அடக்குமுறைன்னு சொல்ல முடியுமா? இது வந்து மகாராஷ்டிரால நடக்குதுன்னு நம்ம பாத்துற வேண்டாம், இது எங்கெங்க பரவும் அப்படிங்கிறீங்க. இது நாடு முழுவதும் தொடர்ந்து நடந்துட்டு வர விஷயம். தமிழ்நாட்டுல மகாவீர் ஜெயந்திக்கு நீங்க புலால் வெட்ட முடியுமா? இறைச்சி வெட்ட முடியுமா? இல்ல இறைச்சி கடைகள் திறந்திருக்குமா? அதே போல வள்ளலார் தினத்துக்கு, வள்ளலாருடைய தினத்துக்கு கிடைக்குமா? வள்ளுவர் தினத்துக்கு கிடைக்குமா? திருவள்ளுவர் தினத்துக்கு கிடைக்குமா? தமிழ்நாட்டை விட்டுருங்க, அண்டை மாநிலமான கர்நாடகால இது வந்து இந்த சமயத்தில் அரசியலாக்கப்படுதோ? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த பாஜக இந்துத்துவா என்ற சொல்லக்கூடிய செய்தி சற்று மிகைப்படுத்தி விவாதிக்கப்படுகிறது. அதை திணிப்பதற்கான நடவடிக்கைகளும் அகில இந்திய அளவில் இருப்பதை நம்மால் உணர முடியாது. இந்தி மற்ற ஒரு விஷயம், அதே போன்று ஜைன மதம் சார்ந்த ஒரு விஷயம். இந்துக்களை புண்படுத்தது இந்துக்களுடைய எதிரானதுன்னு சிவசேனா சொல்லுது. இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். நான் தினந்தோறும் அருந்துவது காலையில எனக்கு ரொம்ப பிடித்த உணவு பழைய சோறு, ஊறுகாய். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள், உங்களை போன்ற பெரியவர்கள் எல்லாம் சாப்பிடணும், மற்ற எந்த உணவையும் தின்னக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? இல்ல, நீங்க மதுவுக்கு எதிராக போராடி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது கிடைக்காது அப்படின்னா நீங்க எங்களுடைய உரிமையை பாதிக்கிறது, நான் இந்த தினத்துல குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அரசாங்கம் யாரு? இன்னைக்கு மதுதான் எல்லா நாட்களிலும் கிடைக்குது, இந்த நாள்ல மட்டும் ஏன் கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு உரிமை குரலை குடிமக்கள் எழுப்பினா சரியா? என்னுடைய தாழ்மையான கருத்து, மதுவை நீங்கள் உணவாக பார்க்கிறீர்களா? நிச்சயமா இல்ல. அப்படி இருக்கும் இறைச்சியையும் மதுவையும் இரண்டையும் ஒன்றாக வைத்து விவாதிப்பது என்பதே தவறு. இது உங்களுக்கு நினைவிருக்கும் திருப்பாலும், நீங்க போட்ட வழக்குல தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எசென்சியல் கமாடிட்டின்னு சொல்லப்பட்டது 30% அப்சர்வேஷன். ஆனால் நான் சொல்றேன், இறைச்சி அதாவது உலகம் முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு உணவு சங்கிலி, இது ஃபுட் செயின் என்று சொல்லுவாங்க. இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். மகாராஷ்டிரா நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல வள்ளலார் தினத்துல அதே போல மகாவீர் ஜெயந்தியில இறைச்சி கடைகளுக்கு இறைச்சி வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. இல்ல, அதை மதிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அன்றைய தினம் அந்த கடையை நடத்தக்கூடியவர்கள் அவர்களாக வேண்டுமானால் அதை மூடலாம். ஆனால் இல்ல, தவறு. நான் என்ன சொல்றேன், அது மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் நிபந்தனை என்பது வேறு, உடன்படுவது என்பது வேறு. வருஷம் நடக்குது, அன்னைக்கு எழாத எழுப்பு திடீர்னு நீ மகாராஷ்டிரால எழுப்பும் போது, அதுவும் மகாவீர் ஜெயந்தியும் ஜெயின பண்டிகை தான். அன்னைக்கு வருஷம் தமிழ்நாட்டுல இறைச்சி வெட்டுறதுக்கு கடை கிடையாது. அப்படி வெட்டினா பறிமுதல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்குது, அண்டை மாநிலங்கள்ல நடக்குது. அன்னைக்கு சர்ச்சை இல்லை, இன்னைக்கு எழும்பொழுது சகோதரி இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க தொடர்ந்து ஏன் இது பிரச்சனை ஆகுதுன்னு கேக்குறீங்க. இது பிரச்சனையே ஏன் இல்ல, அப்படி இல்ல. இது ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப இவங்க சொல்றாங்க மத்தவங்களுடைய உணவு பழக்கத்தை மதிக்க வேண்டும். இதுல உங்களுக்கு இதுல ஏற்பா மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மகாவீர் ஜெயந்திக்கு இறைச்சி வெட்ட முடியாது, அது உங்களுக்கு ஏற்பா எதிர்ப்பா? இல்ல, ஒரே நிமிஷம் நான் பேசுறது, நான் அதுக்கு பதிலுக்கு வர்றேன். இதனோட ஆர்குமெண்ட் இப்ப ஒருத்தருடைய உணவு பழக்கத்தை மதிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மைனாரிட்டி மக்களோட உணவு பழக்கத்தை மதிக்கணும், மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ மதிக்கணும். அப்ப இதே மகாராஷ்டிரா அரசாங்கம்
பீஃபுக்கு பேன் கொண்டு வர்றாங்க. பீஃப்ங்கிறது ஒரு கம்யூனிட்டியோட உணவு பழக்கம். சரி. சோ அப்ப ஒரு கம்யூனிட்டியோட உணவு பழக்கத்தை நாங்க மதிப்போம், இன்னொரு கம்யூனிட்டி உணவு பழக்கத்தை மிதிப்போம் அப்படிங்கறதே வந்து ஒரு உள்நோக்கம் உடையது. ரெண்டு கம்யூனிட்டிக்குமே நீங்க துரோகம் செய்யறீங்க. ஒன்னா இருக்க ரெண்டு கம்யூனிட்டி சண்டை போடுறாங்க. இல்ல நீங்க அப்படி விரும்பினா என்ன வார்த்தை கூட சொல்லலாம். மகாராஷ்டிராவில் பீஃப் இதே ஆர்டர்ல மீனுக்கு வந்து பேன் கிடையாது. அப்ப மீனை வந்து வெஜிடேரியன்ல சேர்த்துட்டாங்களா? அப்ப பிராமின்ஸ் என்ன சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் வந்து தலித்து மக்கள் மற்ற இதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, உணவு பழக்கத்தை நீங்க பிரிக்கிறீங்க. வெஜிடேரியன் சாப்பிடுற மக்கள் உயர் சாதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் வந்து நல்லது. பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள், மலைஜாதியினர் மக்கள் அவங்க என்ன உணவு பழக்கம் வச்சிருக்காங்க. அப்ப பிராமின்ஸ் பிஷ் வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் வெஜிடேரியன் அதை ஏத்துக்கணும். நாளைக்கு பிராமின்ஸ் மீட்டை வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டாங்கன்னா நாங்க அதை ஏத்துக்கணும். நாளைக்கு பிராமின்ஸ் வந்து பீஃப் வெஜிடேரியன் சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கணும். அப்ப நாங்கெல்லாம் முட்டாள்களா? எங்கெல்லாம் இந்த தேசத்துல வந்து எங்களுக்கு இடமே இல்லையா? நாங்க இந்தியாவுல பிறக்கலையா, வளரலையா? எங்களுக்கு உணவு பழக்கம் இருக்கக்கூடாது. பிஜேபியோட பாயிண்ட் நீங்க யார சொல்றீங்க அப்படிங்கிறது. வித் டியூ ரெஸ்பெக்ட், இவங்க சொல்ற இந்துக்கள்ங்கிறது இவங்க தான். அததான் இன்னைக்கு சிவசேனை உங்களை கேள்வி கேக்குது. இந்துக்கள் இந்த பேன் அப்படின்னு சிவசேனை இந்த விஷயத்தை வந்து காரணமே அவங்க எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷன்ல அவங்க போட்டி போட மகாராஷ்டிரால சிவசேனா போர்ஸ் இல்ல. இப்போ அவங்க ஒண்ணுமே எல்லாம் போயிட்டாங்க. திருப்பி தலை தூக்குறதுக்கு என்னடா ஒரு சான்ஸ் பார்த்தாங்க. இது புடிச்சிட்டு நோக்கம் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த மாதிரி பிஜேபி உடைய மிகப்பெரிய அஜெண்டா இதுதான் உங்களுடைய நோக்கம். இதுக்காக செய்யறாங்க. வாழ்த்துக்காக எடுத்துப்போம். நீங்க பசுவதை வந்து அவங்க வந்து இந்த நோக்கத்துக்காக செய்யறாங்க. பசுவதை சட்டத்தை எந்த நோக்கத்துக்காக காங்கிரஸ் ஆதரிக்கிறது? பசுவதை சட்டத்தை அபிஷியலா இந்திய நேஷனல் காங்கிரஸ் எங்க ஆதரிச்சுக்குது? 2014 மேனிபெஸ்டோல காங்கிரஸ் கட்சி நாங்கள் காங்கிரஸ் இதே மகாராஷ்டிரால பில் கொண்டு வரப்படுது. பசுவதை சட்டம். பிரசிடென்ட் பிரணப் முகர்ஜி அந்த பில்லுக்கு அசன் கொடுக்கிறார். அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதான எதிர்கட்சி தலைவர் மோத்திலால் வோரா என்ன சொல்றாரு? வரவேற்கின்றோம். இல்ல அதுதான் காங்கிரஸ். இதாவது ஒரு தனி மனிதர் காங்கிரஸ் அவர் எதிர்கட்சி மோதிலால் ஓராங்கிறது பிளீஸ் கரெக்ட் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர். இல்ல மோதிலால் ஓரா இல்ல, மன்னிக்கணும், ராதாகிருஷ்ண விக்கே பட்டேல். ஒரே நிமிஷம், இதே காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதான எதிர்கட்சி தலைவர் பாரதிய ஜனதாவால கொண்டு வந்து பெரிதும் ஆமோதிக்கக்கூடிய அந்த ஒரு பில்ல வரவேற்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் மோத்திலால் ஓரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்டர்ட் இடஒதுக்கீடுக்கு எதிராக ஜனார்தன் திரிவேதி கருத்து சொல்றாரு. அது வந்து காங்கிரஸ் கட்சியின் கருத்து. தனிநபர்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து, தந்தி டிவியோட ஒட்டுமொத்த கருத்து நாங்க ஏத்துக்க முடியுமா? இல்ல நாராயணன் அவர்களுடைய கருத்து, பாரதிய ஜனதாவோட அபிஷியல் கருத்து நான் ஏத்துக்க முடியுமா? சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருக்கு இந்திரா காந்தி சொல்ல 14 மாநில முதலமைச்சர்களுக்கு இந்த ஒரு பசுவதை சட்டம் சார்ந்து உடனடியா அதை வந்து லெட்டர் இன் ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஸ்ரீமதி இந்திரா காந்தி எழுதுறாங்க. இல்ல ஒரே நிமிஷம், ஒரு கோரிக்கை வந்ததுன்னா அதை பரிசீலிக்கிறதுக்கும் அதை சட்டமாக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு ஏற்றுக்கொள்ள கூட அது வந்து
ஜனநாயகம் அல்ல, அது ஜனநாயகம் அல்ல. அதான் சொல்றேன், ஜனநாயகம் அல்ல. ஒரு கோரிக்கை வருது அப்படின்னா அதை இப்ப பரிசீலிச்சா, இப்ப இங்கேயே 4 வியூ இருக்கு. இப்ப எனக்கும் பாலனாக்கு ஒரு வியூ இருக்கு, அவங்க 2 பேருக்கு ஒரு வியூ இருக்கு, உங்க 2 பேருக்கு ஒரு வியூ இருக்கு. ஃபைனலி ஒரு ஜனநாயகம்ங்கிறது ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதா, பரிசீலிங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது இதாகிறது. பிளீஸ் வேர் இஸ் காங்கிரஸ் கட்சிக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமா இந்த தேதியில இந்த இந்த 2004 இதே மகாராஷ்டிரால இதே விஷயத்துல இன்னைக்கு பிஜேபி எதுக்கு எதிர்க்கிறீங்களோ அதே விஷயத்துல அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியோட அபிஷியல் நிலைப்பாடு நேஷனல் பார்ட்டிங்கிற அடிப்படையில 2 கட்சிக்கும் ஒண்ணு சொல்லிடுறாங்க. தேசிய அளவில் காங்கிரசுக்கும் சரி பாஜகவும் சரி சில விஷயங்களை தர பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் உடையவர்கள் தான் தேசிய கட்சிகள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நிலைப்பாடு என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் வேறொரு நிலைப்பாடு. சகோதரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், மகாராஷ்டிராவில் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவே அரசியல் என்பதை ஒதுக்கி வச்சிருங்க. இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க போறாங்க என்பதை தாண்டி ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ற அடிப்படையில் தான் இந்த விவாதத்தை நீங்க எடுத்துறீங்க. எங்கேயோ ஒரு மாநிலத்தில் நடக்குது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இதை உட்கார்ந்து பார்க்கணும்? ஏன் ஒருவேளை தமிழ்நாட்டிற்கும் இது வந்து விடுமோ, வந்துவிட்டால் என்ன செய்வது? அதுதான் தடை என்பது நிபந்தனையாக இல்லை. அவரவர்கள் விருப்பம் மகாவீர் ஜெயந்திக்கு இறைச்சி கடைகள் கிடையாது, வெட்டக்கூடாது. அதையும் மீறி வெட்டினதுல பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு ஏன் யாரும் போராடல? அப்படி அது கவனத்திற்கு வந்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் சொல்றாங்க, ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னால் அந்த விழா அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்தில் இது நீங்க நோட்டீஸ் பண்ணலையா? மீட் ஷாப்ஸ் வயலேட்டிங் மகாவீர் ஜெயந்தி க்ளோசர் பீனலைஸ்ட். இது ஏன் உங்களோட கவனத்துக்கு வரல? இது மட்டும் ஏன் கவனத்துக்கு வருது? நிச்சயமாக இருந்தால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இது. இன்னைக்கு சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய பிளாட்ஸ்ல ஒன்லி வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய விற்பனை இருக்கிறது. இதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இன்னைக்கு சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரு பிளாட்ல ஒரு புளோர்ல ஒரு சிங்கப்பூரிஸ், ஒரு சைனீஸ், ஒரு தமிழன், ஒரு ஃபாரினிஸ் 4 பேரும் கலந்து இருக்கணுங்கிற ஒரு சகோதரத்துவம் அந்த நாட்டில் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டது என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில ஒரு பிளாட் ஜெயினுக்கு மட்டும்தான் 200 வீடு இருக்கும், 300 வீடு இருக்கும். ஒன்லி ஜெயின், மார்வாடி, வெஜிடேரியன். இது எல்லாமே அரசியல் ரீதியாக இன்னும் கவனிக்கப்படாத விஷயங்கள். நீங்க சொல்றது பாரு, இந்த போன்ற விவாதங்களில் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்து எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு சமூகத்தையும் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. நன்றாக வாழட்டும். ஆனால் இந்த இடங்களில் நாங்கள் மட்டும்தான் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கூட்டணி கட்சி இதை பிரதானமா எதிர்க்கிறது. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தருடைய வாழ்முறை உரிமை சார்ந்து, உணவு உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க கோட் பண்ணி சொல்றீங்களோ அதே திரு மார்க்கண்டேய கட்சி நான் தவறு இழுத்திருக்கலாம், அந்த ஒரு ஜட்மெண்ட் தவறாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நீண்ட பேன் அப்படிங்கிறது ஏற்புடைய விஷயம் இல்ல அப்படிங்கிறாரு. இத குஜராத்ல செய்யறாங்க, ராஜஸ்தான்ல செய்யறாங்க. எல்லாருடைய எண்ணமே இது ஒரு ஐசோலேட்டட் சம்பவம்னா பிரச்சனை வராது. நீங்க மாநிலமா பீஃப் பேன் அப்படிங்கிறீங்க, இப்ப அடுத்து இதுக்கு வரீங்க, இது நீட்டிச்சுட்டே போவீங்க அப்படிங்கறது தான் எல்லாருடைய அச்சமும். அதுல நிச்சயமா முகாந்திரம் இருக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் கூட பீஃப் பேன் இருக்கு. அது முதல்ல எல்லாரும் என்ன பீஃப் பேன் இருக்குது. தமிழ்நாட்டில் பசுவதை தடை சட்டம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஆனா அதை சரியா அமல்படுத்தல. அமல்படுத்தணுமா வேண்டாமா, இதுதான் விஷயம். 2வது,
இவங்க சொன்னாங்க இந்த கேரளால கிடையாது. அதான் ஒரு சில மாநிலங்கள் இருக்கு, ஒரு சில மாநிலங்கள் கிடையாது. பல இடங்கள்ல பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இந்த ஒரு 67 வருடங்கள். ரெண்டாவது இவங்க சொன்னாங்க இந்த அதாவது இவங்க சொன்னாங்க இந்த கோர்ட்ல வந்து இப்ப கேட்கும் பொழுது இந்த மீன் விஷயங்களை கேட்கும் கோர்ட்ல கேட்கறாங்க என்ன ஒரு அப்சர்ட் வாதத்தை மகாராஷ்டிரா தரப்புல இல்லங்க. கோர்ட்ல ஜட்ஜ் கேட்கும் பொழுது அந்த கதையை நேர்களை நான் சொல்லியாகணும். சகோதரி நான் முடிச்சிடறேன், உங்கள்கிட்ட தான் வரேன். நீங்க வந்து இறைச்சிக்கு தடை விதிக்கிறீங்க, மீனுக்கு தடை விதிக்கலையான்னு கேக்குறாங்க. மீனை நாங்க வெட்டல, தண்ணி ஊட்டி எடுத்தா தானா செத்துப்படி. என்ன மாதிரியான அப்சர்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் நீங்க இது வந்து ஜெயின் மதத்தினரால இவங்க இந்த ரத்தம் அதாவது உயிரோடு இருக்கிறத வெட்டி இதுதான் வந்து இஷ்யூ. இது வந்து நாடு முழுக்க பசுவை தூக்கி கடல்ல போட்டு கடல் இப்போ ஐயா நம்ம பாலு அவர்கள் ரொம்ப நல்ல சில விஷயங்களை சொன்னாரு. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இவருடைய கட்சி தலைவர் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இதுதான் வந்து விஷயம். பாலை தரையில் கொட்டி உற்பத்தியாளர் மீண்டும் போராட்டம், புனிதமான பாலை, இவருடைய பதில், புனிதமான பாலை தரையில் கொட்டும் நிலையை ஏற்படுத்திய அரசை பசுக்களின் சாபம் சும்மா விடாது. இது நம்பிக்கை. நான் வந்து இதை வரவேற்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், நான் என்ன சொல்லி முடிக்க விடல. நான் கேட்கிறது பசுவதை தடை சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் பாமக. ஆனா அது வந்து புனிதமான பசுன்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்பிக்கை அவரே நம்பிக்கை வைத்திருக்கிறார் பசுவின் மீது. ஆனால் அதை எதிர்க்கிறார். தன்னுடைய நம்பிக்கையே எதிராக பண்ணி சொல்றீங்களோ? செரி பிக் பண்ணி அவருடைய வார்த்தையை சொல்றீங்க. எப்படி செரி பிக்னு சொல்றீங்க? இந்தியாவில் எல்லா மிருகங்களையும் தெய்வத்தோடு ஒப்பிட்டு அதனை தொடர்புபடுத்தி புனிதமாக காட்டக்கூடியதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அதனுடைய தொடர்புடைய செய்தி புரிய வேண்டும் என்பதற்காக அரசு ஆனால் அதை எதிர்க்கும் பொழுது நான் நன்மையாக கேட்கிறேன். அதாவது இல்ல நீங்க என்ன பேச விடல. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில 2.4% இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சமீபத்தில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே இந்த மாதிரி பல பண்டிகைகளுக்கு அரசு விடுமுறை இருக்கு இந்தியா முழுவதும். ஏன் இந்துக்கள் கூட வேலைகளுக்கு பணிகளுக்கு செல்வதில்லை? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மத நல்லிணக்கம். 2.4% தான் 127 கோடி மக்கள்ல. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,22,00,000 அல்லது 23 லட்சம் பேர், 123 லட்சம் கோடி பேர் இந்த கிறிஸ்துமஸ் அல்லது குட் ஃப்ரைடே அல்லது ரம்ஜான் வரவேற்கிறேன். நான் சொல்வது நாம் எல்லோரும் பங்கேற்கிறோம். ஏனென்றால் மத நல்லிணக்கம். இந்த ஜெயின் சமுதாயம் என்னங்க கேக்குது? தமிழ்நாட்டில் 3 நாள் திருவள்ளுவர் டே, மகாவீர் ஜெயந்தி, வள்ளலார் தினம். இப்ப இந்த நேரத்தில் நடைமுறை இல்லன்றார் அவரு. இல்ல நீங்க வந்து இறைச்சி கடை திறந்திருக்குதா அங்க 3 நாள்? வேற கொஸ்டின். பட் மை சிம்பிள் கொஸ்டின் இஸ் அவங்க மட்டும் கடைபிடிச்சா பிரச்சனை இல்ல. சரி, why impose? ரம்ஜானுக்கு நான் லீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்சர்டா இருக்காதா? நான் என்ன சொல்றேன், நம்பிக்கை நாராயணன் பங்கெடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். இல்ல அவங்களை மதிக்கிறோம். அது போல அன்னைக்கு நாங்க சர்ச்சுக்கு போறோமா இல்ல தீபாவளி அன்னைக்கு அவங்க கோயில் வராங்களா வேற. ஆனா இது இன்க்ளூசிவ். நாம் அத்தனை பேரும் மத சார்பற்ற நாடு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இது தவறான வாதம். அப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு ஒண்ணு இல்ல இல்ல முஸ்லிம்ஸுக்கு ஒண்ணு இருப்பது போல ஜெயினுக்கு நீங்க ஒதுக்க மாட்டீங்களா? ஜெயின் என்ன கேட்கிறாங்க? என்ன கேட்கிறாங்க? ஒரு 4 நாள் வழக்கம் போல இந்தியாவில் இருக்க ஜெயின மதத்தின் எல்லா இடத்திலும் இருக்கிற மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட 3 நாள் நம்ம வந்து இறைச்சிக்கு லீவ் கொடுக்குறோம். லீவ் கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. லீவு கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. லீவுனா என்ன? கடை மூடுறோம். அரசு கட்டாயப்படுத்தி மூட. லீவு கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. அவங்க கடைபிடிப்பது போல அந்த தினத்துல வெஜிடேரியனிசத்தை
மத்தவங்க கடைபிடிக்க இல்ல சாப்பாட்டுக்கு யாரும் தர போறது, நீங்க சாப்பிடக்கூடாது யாரும் சொல்ல. நீங்க வாங்கி வச்சீங்க, நீங்க வாங்கி வச்சீங்க. இனிமேல் மது வந்து திரு பாபு மது விஷயத்துல இல்ல ஜட்ஜ் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நோட் பண்ணாரு. அப்சர்வேஷன் அது இல்ல, ஆர்டர். அது ஆர்டர், அது அப்சர்வேஷன் இல்ல, ஆர்டர். அதையும் மீறி அப்சர்வேஷன் எப்படி சொல்லலாம்? ரெண்டு மறுப்பு நான் சொல்ல விரும்புறேன். ஜோதிமணி என்ன சொல்றாங்க, பிஜேபி இருக்கிறவங்க வெஜிடேரியன், காங்கிரஸ் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன். இது ரொம்ப தவறான கருத்து. காங்கிரஸ் பிஜேபி வந்து வெஜிடேரியன் பார்ட்டின்றாங்க. அந்த மாதிரி பார்ட்டி கிடையாது. இல்ல, நீங்க கோர்ட் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து இது சரி இறைச்சிக்கு இது பண்ணிருக்கீங்க. மீன் மீனுக்கு ஏன் தடை இல்ல, மீன் இறைச்சிக்கு ஏன் தடை இல்ல அப்படின்னு கேட்கும் போது, மீன் வந்து கடலை விட்டு வெள்ள வந்து தண்ணியை விட்டு எடுத்தா தானா சாகுது அப்படின்னு இறந்து போனதை உண்கிறோம். அன்னைக்கு மீன் பிடிக்க கூடாது. மீன் பிடிக்க கூடாது. திருக்குறளை படிக்காத சொல்றீங்களா? திருக்குறள் சொல்லிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. எதற்காக தண்ணீர் இருக்கக்கூடிய மீனையே வெளியே எடுக்கணும்? லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். அண்ணன் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, இந்த பிளாட் வெஜிடேரியன் தான் கொடுப்போம்னு. என்னோட பிளாட் யாருக்கு வாடகை கொண்டு எனக்கு முடிவு பண்ணுவேன், சொல்ல முடியாது. சொல்றேன், தனி மனித சுதந்திரம் இங்க மட்டும் வரல, வாடகையிலேயே வருது. என்னோட பிளாட் வந்து வெஜிடேரியன் தான் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்க முடியும். அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் பாலன்னு சொல்றது, எனக்கு ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்குது அவர் சொல்றதுல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயின்களுக்கு வந்து தனி செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப அது என்ன, அதை வந்து நான் அப்படியே ஏத்துக்கல. ஏன்னா நீங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி ஒரு ஊருக்கு போறப்ப கொஞ்சம் பேர் தான் அவங்க இருப்பாங்க. அப்ப நேச்சுரலாவே வந்து அந்த கொஞ்சம் பேர் ஒன்னா வாழ்றது இயற்கை. நீங்க டெல்லியில போனீங்கன்னா தமிழ் செட்டில்மெண்ட் இருக்குது, பாம்பேல போனீங்கன்னா தமிழ் செட்டில்மெண்ட் இருக்குது, பெங்களூர்ல போனீங்கன்னா தமிழ் செட்டில்மெண்ட் இருக்குது. அங்க எல்லாம் தமிழ்காரங்க கார்பரேஷன் அலுவலகத்திற்கு அலுவலகத்தை 600 வீடுகள், 600 வீடுகளில் ஒரு வீடு கூட தமிழன் வாழ முடியல. நான் சொல்றதுக்கு நான் சும்மா சொல்லல, ஒரு பகுதியே முழுக்க முழுக்க இந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு செய்தி, பாஜகவுக்கு ஒரு கேள்வி வச்சீங்க, எதையோ ஒன்றை திணிப்பதற்கான நேரம் ரொம்ப குறைவு, முடிக்கிறதுக்கான திணிப்பதற்கான முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து நேரம் ரொம்ப குறைவு. இந்த மொத்த பிரச்சனையும் மோடி அரசாங்கத்துடைய ஃபெயிலியர்ல இருந்து மக்கள் விரோத நடவடிக்கைகள் பேர் சொல்லாத காங்கிரஸ் மோடியுடைய ஃபெயிலியர் அதை மறைக்கத்தான் இதெல்லாம் பேசுறாங்க. நாளைக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா பேசுங்க. பாஜக என்பது நினைத்து பார்த்தால் கூட இந்தியாவினுடைய இந்த கூட்டமைப்பு, இந்த தத்துவத்தில் ஒரு செங்கல்லை கூட இவர்களால் நகர்த்த முடியாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் தீர்த்து விடவே முடியாது. நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டுல ஒரு செங்கலை கூட மாற்றம் முன்னேற்றம் இறுதியான கருத்து இல்ல, இறுதியான கருத்து. நீங்க சொல்றீங்க பாஜக அவர்
இறுதியான கருத்து இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ் தமிழ்நாட்டில் இருக்கா, மற்ற மாநிலங்கள்ல இருக்கா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செய்யப்பட்டிருக்கு. There are instances தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா too many coincidences தொடர்ந்து வரும்பொழுது இந்த அரசாங்கத்தின் மீதான சந்தேகம் எழுவது, சகோதரி சொல்வது போல இது ஒரு அஜெண்டா போல இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பான ஆக்சிடென்டல் கோயின்சிடென்ஸ் உண்மை. இவங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது வந்து எவ்ரி டைம் இது நடக்கிறதா. மை ஒன்லி திங் இஸ் இது வந்து எதுவுமே புதுமையான விஷயம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக வருடாங்காலமா நடக்கிற விஷயம் தான். இப்ப மோடி சர்க்கார் வந்ததுனால இதெல்லாம் நம்ம ஒரு தவறான தோற்றத்தை. மோடி சர்க்கார் வந்த பிறகுதானே மகாராஷ்டிரால பேன் வந்தது, மற்ற மாநிலங்கள் அதை பத்தி பேசுது. ஒரு தாட் ப்ராசஸ் இப்பதானே கூடாதுன்னு சொல்றது பசுமதியோட எக்ஸ்டென்ஷன் இல்ல. ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கும் போது இவ்வளவு வேகமா செய்யணுமாங்கிறது தான் கொஸ்டின். இல்ல இந்தியாவில வந்து தெய்வமா வணங்குறோம், உண்டா இல்லையா சொல்லுங்க. அதே போல மற்றவர்களுக்கு உணவு உரிமை சார்ந்த ஒரு விஷயம் largest exporter of beef in the world. So after Modi government வந்ததுக்கு அப்புறம் அவங்க beef வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல மீட்டு வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்றவங்க மோடி அவர்களுக்கு ஆதரவாக மீட் வணிகத்துல இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்கு இங்க இருக்கிற மாடுகளை வெட்டி நீங்க அனுப்புவீங்க. நான் கேட்கிற எளிமையான கேள்வி, வெளியில் இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்கு இங்க இருக்கிற மாடுகளை வெட்டி மோடி அரசாங்கம் அனுப்பும். ஆனா இங்க இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா மீட் வர்த்தகத்தை உயர் சாதியில கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு மாநில முடிவு எடுக்கிறத நீங்க செய்யக்கூடாதுங்களா? ஒரு மாநில முடிவு எடுக்கிறது ஒத்துப்பீங்களா? நீங்க ஒரு குறிப்பிட்ட சகோதரியோட கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிங்க் ரெவல்யூஷன்ல தான் இந்தியா முன்னோடியா இருக்கிறத கட்டுப்படுத்தணும்னு மோடி தேர்தலுக்கு முன்னாடியும் பேசினாரு. அந்த திசையில செல்லணுமா அப்படிங்கறது, அந்த திசையில செல்லணுமாங்கிறது நிச்சயமா விவாதத்துக்கு உரிய ஒரு விஷயம், மாற்றுக்கிறது இல்ல. இது நிச்சயமா ஒரு அரசியல் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இந்த மாதிரி ஜைன சமூகத்தினுடைய விழாக்களுக்கு, மற்ற பல விழாக்களுக்கு இறைச்சிக்கான தடை இருப்பது புதிதல்ல. மகாராஷ்டிராலையும் புதிதல்ல, தமிழ்நாட்டிலையும் புதிதல்ல, மற்ற அகில இந்திய அளவிலையும் புதிதல்ல. ஆனால் இது போன்ற ஒரு விஷயங்களை, இது போன்ற நடவடிக்கைகளே நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு விஷயம். அந்த நடவடிக்கையே நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மாறிவிடக் கூடாது. அந்த நல்லிணக்கம் தான் நம்ம நாட்டுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதை காப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்கிறது, ஆளும் கட்சிக்கு பங்கு இருக்கிறது. இதெல்லாம் மாற்றுக்கருத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும், திரு பிரகாஷ் சுவாமி அவர்களுக்கும், சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கும், திரு பாலு அவர்களுக்கும் நன்றி. நேர்களை ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காவிரி விவகாரம் தொடர் விவகாரமாக நீடிக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா கர்நாடகத்துக்கே தண்ணி கிடையாது, எங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணியோட திறந்து விடுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் கிடையாது, இனி தமிழ்நாட்டுக்கெல்லாம் தண்ணி திறந்து விட்டா, சொன்னிருக்கிறபடி தண்ணி திறந்து விட்டா கர்நாடகால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றார். மத்திய அமைச்சர் இந்திய அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் செய்யறவர். ஆனால் ஒரு மாநிலத்தின் சார்பாக, அதுவும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, உறுதி செய்ய வேண்டிய, மத்திய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டிய நீதிக்கு எதிராக பேசுகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்குகிறது. நீண்ட நாள் கோரிக்கை நடைபெற வேண்டிய, சட்டப்பூர்வமாக நடைபெற வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்த பாடில்லை. பூனைக்கு யார் மணி கட்டுவது என பிரச்சனைகள் தொடர்கிறது. கேட்போம், விவாதிப்போம் என்ற ஆயுத நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியோட திரு பாலு அவர்கள் இணைக்கிறார். திரு சதானந்த கவுடா பேசுவது முதல் முறை அல்ல, பலமுறை பேசியிருக்கிறார். தமிழக முதலமைச்சரை எப்படி இதே விவகாரத்தில் கொச்சைப்படுத்தி பேசினார்னு நமக்கு தெரியும். இப்பொழுது இரண்டாவது முறை மத்திய அரசாங்கத்துடைய சட்ட அமைச்சர், லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அப்படிங்கறத மறந்துட்டு
நீதிக்கும் செயல்படுத்த வேண்டிய நீதியை ரெப்ரசன்ட் செய்ய வேண்டியவர் ஒரு மாநிலத்தின் சார்பாக பேசுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா, கண்டிக்கத்தக்கது அல்லவா? அதாவது இது இன்று நேற்றைய பிரச்சனை அல்ல. டெஃபினெட்லி தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையில இந்த நாட்டினுடைய மத்திய அரசு தான் இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான. அந்த மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர் தான் 2 மாநிலத்துக்காகவும் ஒரு நடுநிலையை செயல்படாம ஒரு மாநிலத்தின் சார்பா நீதிக்கு எதிராக, நியாயத்துக்கு எதிராக பேசுறார். இந்த மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அதையும் நீங்களே சொல்லுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பொன் ராதாகிருஷ்ணன் அரசியல் பரப்பக்கூடாது அப்படிங்கிறாரு. அவர் நீங்கள் சொல்வது போல கர்நாடகா நீரை பெற முடியும் என்று எங்களுக்கு தெரியும்னு அதையும் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் கர்நாடகா ஒரு விஷயம் சொல்றது நடக்குதா? பொன் ராதாகிருஷ்ணன் நடக்குதா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அமைக்கப்படக்கூடாதுன்னு சதானந்த கவுடா சொல்றாரு. கவுடா சொல்றது நடக்குது, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றது நடக்கல. ஹரிகரன், இதுல அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் உட்பட, நீங்க ஹிந்துவாகட்டும், உங்களுடைய தந்தி கூட ஆகட்டும், சன் தொலைக்காட்சி கூட ஆகட்டும், எல்லாருமே தமிழகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய நிலைப்பாட்டு தமிழகத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒரு தமிழனாக நான் காவிரி நீர் என்பது தமிழகத்திற்கு மட்டுமே உரிமை பெற்றது என்பது எனக்கு தெரியும். மற்ற ஊடகங்களோ அத்தனை நீரை நான் சொல்ல வந்தது என்னன்றதை கேட்டுங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த தமிழகத்தினுடைய நியாயத்தை கொட்டை எழுத்திலே போடும் பொழுது கர்நாடகத்திலே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய பிரான்ச் ஆனது அங்க அந்த நியாயத்தை தான் போடுறாங்க. இது சென்சிட்டிவான இஷ்யூ. இதை தொடர்ந்து நான் சொல்றேன், இதை தொடர்ந்து அரசியலாக்கி கொண்டிருப்பது கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதுல ஒரு மத்திய அமைச்சர் இது நியாயமா தர்மமா அப்படிங்கறத விட கர்நாடகத்துக்கு ஒரு நீதி, தமிழகத்துக்கு ஒரு நீதி, அந்த பிரச்சனையெல்லாம் போய் அட்ஜுடிகேட் ஆகி உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வர வேண்டிய இறுதி தீர்ப்பின்படி கெசட் ஆகி அது செயல்பாட்டுக்கு வரணும். அதுதான் மிச்சம். இன்னைக்கு அவங்க தரப்பு நம்ம தரப்புங்கிறதெல்லாம் அதெல்லாம் பேசி முடிச்சு தீர்ப்பு செயல்பாட்டு மத்திய அரசாங்கம் கர்நாடக மாநிலத்துக்கு இது கர்நாடக மாநிலம் எப்படி செய்யும் என்றால் எப்படி செய்யணும் என்றால் அங்க இருக்கக்கூடிய அரசு, அந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி இதுல தெளிவா ஆல் இண்டியா லெவல்ல உட்கார்ந்து பேசி இதை சரி செய்யணும். பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இதை தீர்க்க வேண்டும், தீர்க்க முடியும். அதாவதுங்க 100% உரிமை ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே செய்யல. தொடர்ந்து இந்த அணை கட்டப்படுறதா மேகதாது பத்தி சொன்னாங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் நடக்கல. தொடர்ந்து ஆனா ஊடகங்களை இதை ஊதி ஊதி பெரிதாக்கி பிஜேபி அரசாங்கம் தமிழகத்திற்கு எதிராக இருப்பது போல சித்தரிப்பது சரி கிடையாது. மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஊதுவதா? மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது பாலு சாருக்கு நல்லா தெரியும். உச்சநீதிமன்றம் அமைக்கிறதுக்கு எந்த என்ன சொல்லிருக்காங்கன்னா let it take some time. அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் போடும்பொழுது இந்த ரிவ்யூ பெட்டிஷன் சேர்த்து விசாரணை நாளைக்கு அமைக்கப்படும் மத்திய அரசாங்கம் முடிவெடுத்தா உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கம் ஏன் முடிவெடுக்கலன்னா கண்டிப்பாக கர்நாடக அரசியல் இல்ல, இது அரசியல் இல்ல. அங்க இருக்கக்கூடிய அரசு காங்கிரஸ் அரசாக இருக்கிறது. அதான் பிரச்சனை. இல்ல 2 விஷயத்தை தெளிவுபடுத்த, இது நான் தமிழன் கர்நாடகா என்று அல்ல. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 2007, அதை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் காலத்தில் எழுப்பப்பட்டது. அன்றைக்கும் இப்ப அண்ணன் பேசுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசார் ஒண்ணு பேசுறாங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரசார் வேறு நிலைப்பாடு. இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அந்த மாநிலத்தின் உரிமையை எந்தற்கும் சமரசம் செய்யாமல் குரல் கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு ஏதோ பாவப்பட்ட இந்த தமிழகத்திற்கு கிடைக்காமலே போய்விட்டது. இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெறுவதற்கான முயற்சி எடுப்போம் என்று சொல்கிறார். ஆனால் நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் எத்தனை டிஎம்சி
தண்ணீர் விட வேண்டும் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய 40 TMC தண்ணீர் இன்றைக்கே பற்றாக்குறையாக இருக்கிறது. 1.3 TMC தண்ணீர் ஒவ்வொரு நாளும் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியது தடைபட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு செயல்படாத ஒரு அரசாங்கம், நீங்கள் சொல்வது பேசி தீர்க்க வேண்டும் என்பது அல்ல. இன்றைக்கு காவிரி நடுவர் மன்றத்தை நாங்கள் நியமிப்போம், அதை உருவாக்குவோம் என்று திரு உமாபாரதி அவர்கள் 2014 ஜூன் மாதம் தெரிவித்தார்கள். இன்றைக்கு 15 மாதங்கள் ஆகிவிட்டது. உங்களை தடுத்த சக்தி எது? இந்த பாஜகவிற்கு இருக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையில் ஒரு காவிரி நடுவர் மன்றத்தை உருவாக்குவதில் என்ன உங்களுக்கு சிரமம்? இதில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவை சார்ந்த அரசியல் இயக்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இதை செய்யாமல் ஒருபோது காங்கிரஸ் செய்தது, இன்றைக்கு பாஜக செய்கிறது. நான் சொல்ற ஒரே ஒரு செய்தி என்று சொல்ற, நீங்க தயவு செய்து ஊடகங்கள்லாம் ஊதி பெரிதாகுது, அதெல்லாம் தயவு செய்து சொல்லக்கூடாது. இன்றைக்கு நடைமுறையில் இன்னைக்கு அரசு செய்யவில்லை என்றால் என்ன செய்வது என்று நீங்க கேட்டதுக்கு சொல்லணும். உடனடியா காவிரி நடுவர் மன்றம் நாளை நியமிக்கப்படுகிறது என்று சொன்னால் கர்நாடகத்திற்கு ஒரு அழுத்தம், அதை செய்வதற்கு நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, வேண்டுமா இல்லையா? நீங்க அந்த பதில சொல்லுங்க திரு பொன்ராஜ். அதாவது தொடர்ந்து இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல, இவங்க இல்லங்க காவிரி நடுவர் மன்றம் உடனடியாக ஒரு நிமிஷம், நாளைக்கு காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு கர்நாடகா தண்ணி திறந்து விடுன்னு சொன்னா கூட அவங்க விட போறது இல்ல. பாலு சார் கர்நாடக முதல்வர் அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்காக சார் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் போர்டு அமைத்தால் ஒருவேளை அமைப்போம். உச்சநீதிமன்றம் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரெவியூ பெட்டிஷன் இருக்குது, சரி செய்த பிறகு ரெவியூ பெட்டிஷன் இருக்குதா இல்லையா? நான் கேட்கறது போல ரெவியூ பெட்டிஷன் இல்ல, இல்லையா? வழக்கு கோர்ட்ல இருக்கா? காவிரி தமிழகத்திற்கு தான் அத்தனை இருக்கிறது. அதாவது இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நாம இது சென்சிட்டிவா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உண்மையிலேயே பிரச்சனை என்னன்றத புரிஞ்சுங்க. சதானந்த கவுடா இந்த செய்தியை சொல்லியிருப்பது என்பது ஒரு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது. ஒரு மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சருடைய பொறுப்பில் இருந்து உணராமல் சொல்லப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டிற்கு ஒரு மத்திய அமைச்சராக வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று தமிழக பாஜக சொல்லணும். நான் சொல்றேன், இதுதான் ஒரு உண்மையான தமிழகத்தின் நலன் மீதான அக்கறையா இருக்கும். கர்நாடகத்துக்கு எதிராக ஒரு செய்தியை, ஒருவேளை மிக அழுத்தமான செய்தியை சொல்லிவிட்டு பெங்களூர் சென்றால் திரும்பி வர முடியாது. நீங்க வந்து திரும்பி வர முடியாது, வன்முறை காடாக்குவோம், இதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி சொல்லாதீங்கன்றானே, அதுதான் அமைக்கப்படாத ஒரு சொல்யூஷன் வேணும்ன்றதுதான் விஷயமே. இதனால் வரையில இல்லங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இட் ஹஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். சொல்லுது அதுதான் விஷயம். இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை இந்த ரிவ்யூ பெட்டிஷன் முடிந்த பிறகு வச்சுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிவ்யூ போட்டாச்சுங்க. நீங்க இவ்வளவு அனுபவம் உள்ளவர், ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திலே போட்டதுனால நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்றது ஒரு பொறுப்பான ஒரு பேச்சு. நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, இது உடனே அமைக்கணும் கட்டாயம் இல்லன்னு சொல்லிருக்காங்க. உங்களோட இல்லங்க 90 நாட்கள் இல்ல அப்படி சொன்னாலும் கூட எப்படி அல்ல. இறுதி ஆணையில சுப்ரீம் கோர்ட்
நீங்க ஒரு சென்சிட்டிவ் நான் சொல்றது இதை மத்திய அரசு தான் முடியும். மத்திய அரசு தான் காவிரி இறுதி ஆணை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு ஒப்பானது. அது கெசட் ஆயிருக்கு. அதன்படி ஒரு மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது கெசட் ஆனதுல இருந்து 90 நாட்களுக்குள்ள வரணும். கர்நாடக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? கர்நாடக அரசுக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தண்ணீர் திறந்து விடாது. பாலு அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். அவங்க செய்யல. உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க வாங்கி தரலாமே பாலு. கர்நாடக அரசாங்கத்தை சம்மதிக்க வைக்கலாமே திரு பாலு. நீங்க கர்நாடகால மிகவும் இன்ஃபுளுன்ஸ் ஆன ஒரு ஆளாச்சே பாலு. பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆன கட்சியாச்சு. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உமா பாரதி அவர்களை நேரடியாக சந்தித்து இல்ல நான் சொல்றேன், இதுக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் முறையிட்டார். இதை தாண்டி கர்நாடகாவில் இன்ஃபுளுன்ஸ் ஆன என்ன அரசியல் ரீதியான இன்ஃபுளுன்ஸா என்ன புரியல. நீங்க ஜெயலலிதா வழக்குல மேல்முறையீடு செய்யணும்னு கர்நாடகால போய் கேட்டுக்கிட்டீங்க. உங்க கோரிக்கை ஏற்றுக்கிட்டு கர்நாடகா அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி அதே அக்கறையை அதே எண்ணத்தை இந்த விஷயத்துல எனக்கு கர்நாடக அரசாங்கத்தை போய் முதலமைச்சர் போய் சந்திக்கலாமே. ஜெயலலிதா வழக்குக்காக போய் சந்திச்சீங்க. நீங்க கேட்டது நடந்துருச்சு, செயல்படுத்திருச்சு கர்நாடகா. அதே போல இதையும் செயல்படுத்துகிறது. நல்ல யோசனை, அருமையான யோசனை. நான் சொல்றேன், இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்றேன். எங்களை தாண்டி நாங்களே போறோம், தப்பு இல்ல. தமிழக அரசிற்கு ஒரு வேண்டுகோளை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள். பிரதமரிடம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை பார்த்தீங்க. ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு போங்கன்னு நீங்க தனியா போய் பார்க்க உங்களுடைய தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்படாமல் இருந்த காரணத்தினால் அதை அதனுடைய அமைச்சரிடம் சென்று தெரிவிப்பது. இதை கேளுங்க, அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. நாங்கள் அப்பீல் போக மாட்டோமா என்று சொல்லாத காரணத்தால் இன்னைக்கு அவங்க நாங்கள் நடைமுறையே படுத்த மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களிடம் சென்று பேசுவதில் அதை தாண்டி அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளம் என்பது மத்திய அரசிடம் இருக்கிறது. தாண்டி ஒரு விஷயம், ஜெயலலிதா சார்ந்த விஷயத்துக்கு கர்நாடக முதலமைச்சரை நேரடியா சந்திக்கும் பொழுது இந்த விவகாரத்துக்காக நீங்க போய் பார்க்கலாமே. நீங்க அதாவது நீங்க இப்ப கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமா தான் இருக்கு என்று தோறும். ஆனால் ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாத இது ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், ஒரு வழக்கில் மேல்முறையீடு என்ற ஒரு காரணத்திற்காக செல்லப்பட்டது. ஏன்னா வேற வழியே இல்ல. ஒருவேளை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் மேல்முறையீடுக்கான காலம் இல்லாமல். அதே போல இன்னொரு தீர்ப்புல செயல்படுத்துறது குறித்து நீங்க வலியுறுத்த. நான் என்ன சொல்றேன், இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி இதை செய்ய வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா விதத்திலும் இதற்கான முயற்சிகளை எடுக்கணும். மத்திய அமைச்சரை எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசுகிறார் என்பது இது ஒரு புறம். இன்னொரு புறம், மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய கடமையை இந்த மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற எங்களுடைய கருத்து இன்னும் கவனிக்கப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நாங்கள் போவதால் நடந்துவிடும் என்பது அல்ல. ஆனால் ஒருவேளை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களோடு பிரதமரை சென்று நேரடியாக சந்தித்தால் இதற்கான ஒரு விரைவான ஒரு தீர்வை பெற முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீண்ட கால பிரச்சனை. இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு டெல்டா மாவட்டம் எந்த அளவில் இருக்கிறது, அங்கு விவசாயம் செய்வதற்கான நீர் இன்றைக்கு இருக்கிறதா, நீருடைய அளவு என்ன என்று பார்த்தால் என்றைக்கு ஒவ்வொரு நாளும் என்பது மிக மிக முக்கியம். இதுதான் மிக முக்கியம். ரொம்ப சுருக்கமா ரெண்டே விஷயம் தான். நதிநீர் இணைக்க வேண்டும் என்பது பாஜகவின் நெடுங்கால திட்டம். ஆனால் காங்கிரஸ் 2004 வந்த உடனே UPA 1 நதிகளை இணைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கூட்டணியில தான் பாமக இருந்துச்சு. ஒண்ணு. இரண்டாவது, ஹேமாவதி நேத்ராவதி அணை நதிகள், அந்த நதிகள் மேற்கு நோக்கி அரபிக்கடலை போய் கலக்குது. அதை இங்க துரதிருஷ்டவசமானது. இந்த விஷயத்துல எல்லாருமே பேசுறாங்க. நான் தமிழர்களுக்காக பேசுறேன். கர்நாடகாவில் போய்
பாத்தீங்களா நீங்க? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். என்ன பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, தமிழ்நாடு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மட்டுமல்ல, செயல்படுத்த வேண்டிய ஒரு நீதி. இறுதி ஆணை சொல்வது போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற்று அதன் ஊடாக ஒரு மெக்கானிசம் உருவாக்கி அதன் ஊடாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இறுதி ஆணையில குறிப்பிட்டது போல வர வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு யாரும் காட்டக்கூடிய சலுகை அல்ல. தமிழ்நாடு பெற வேண்டிய நீதி, அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. செயல்படுத்த வேண்டிய இடத்தில் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்திய அமைச்சர் ஒரு நாட்டுக்கான அமைச்சர், ஒரு மாநிலத்துக்கான அமைச்சர் அல்ல. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு பாலு அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.